வணக்கம் உறவுகளே. இந்த பிரித்தானியில் நடைபெற்ற தேர்தலில் தமிழ் பெண், அதாவது ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த பெண் உமா குமரன் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இவர் ஸ்டாட்ஃபோர்ட் மற்றும் பொவின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஈழத்தமிழர் பாரம்பரியத்தை கொண்ட இந்த உமா குமரன் இங்கிலாந்தின் முதல் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய கௌரவத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. கிழக்கு லண்டனில் பிறந்த இந்த உமாவின் குடும்பம் இலங்கையில் நடைபெற்ற போர் மற்றும் துன்புறுத்தல்களிலிருந்து தப்பி அகதிகளாக இங்கிலாந்துக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லியும், அவர் குயின் மேரி பல்கலைக்கழகத்தில் படித்து ஸ்டாஃபோர்ட்லையும் மேரிலாண்ட்லையும் போவிலையும் வசித்து வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. உமாகுமாரன் இங்கிலாந்தின் முதல் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கின்றார். அவரது ஆரம்ப ஆண்டுகள் ஹரேராவிலும் பென்லிவுட் உயர்நிலை பள்ளி மற்றும் செயின்ட் டொமின்ஸ் கல்லூரியிலும் தான் படித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவர் ஏற்கனவே 2 முறை தேர்தலில் போட்டியிட்டு இருக்கின்றார். 2010 பிறகு சவுத் வார்டில் 1535 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார். பல தமிழ் மற்றும் தெற்காசிய சமூகங்கள் வசிக்கின்ற இந்த பிரதேசத்தில் 2015 மீண்டும் முயற்சித்திருக்கிறார். அங்கு அவருக்கு 19,000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. இவர் தனது பணிக்காலத்தின் பெரும்போதே பிரிட்டன் சுகாதார சேவையில் செலவிட்டிருக்கின்றார். காலநிலை மாற்றத்தை சமாளிக்க UN மற்றும் உலகளாவிய அமைப்புகளோடு இணைந்தும் பணியாற்றி இருக்கின்றார். உலகளாவிய காலநிலை அமைப்பின் ராஜேந்திர உறவு கொண்ட இயக்குநராகவும் அவருடைய பாத்திரம் மிக சமீபமாக பேசும்படியாக இருந்திருக்கின்றது. இந்த நிலையில தொழிலாளர் கட்சியின் உமா குமரன் மொத்தம் 19,145 வாக்குகளையும், கிரீன் கட்சியை சேர்ந்த ஜோ ஹட்சன் 7,501 வாக்குகளையும் தான் பெற்றிருக்கின்றார். இந்த அடிப்படையில் இவர் வெற்றி பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே வாழ்த்துக்கள். நன்றி.